कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुड ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 11வது நாளுங்க. என்னோடய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்குது, மனசு அமைதி இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே சந்தோஷம் இருக்குங்க. ஃப்யூச்சரை பற்றி இருந்த கவலையெல்லாம் எனக்கு போச்சு. எனக்கு அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, சகோதரன் இல்லையேங்கிற ஒரு பெரிய தாட் என் மனசில் இருந்து ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்த நாட்களெல்லாம் உண்டு. அதை எல்லாத்தையும் விட்டு இப்போ நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது இந்த தீபங்க. டெய்லி நான் எந்திரிச்சு இந்த தீபத்தை ஏற்றுறதுலேருந்து மனசில் இருந்த பாதி கவலைகள் அப்படியே போயிடுச்சு. எதை பற்றி யோசிக்க அப்புறம் இந்த ஆஃப்ரிமேஷன் எழுதுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். எது நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில் எனக்கு இது நடக்கணும், அதை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இது நடக்கும். காலைல பிள்ளைகளை எழுப்புறது அமைதியான குரலில், சத்தம் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச குரலை நீங்கள் எழுப்பி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேயும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அமைதியாக எழுப்புங்க. கேவி ஸ்கூல்லையும் நம்ம ஊர் ஸ்கூல் மாதிரி தான் ரெட்டை சட்டை கட்டி ரிப்பன் கட்டி போகணும். அதனால தான் இவ்வளோ நிறைய நாளாக அவளை வந்து நான் பாப் கட்டிங் பண்ணேன். ஏன்னா தலைக்கட்ட வர்றது கிடையாது. அதனால பாப் கட்டிங்கே பண்ணிட்டேன். ஆனால் இப்போ முடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெண்டைக்காயில் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணி சப்பாத்தியும் பண்ணி கொடுத்தா எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும் வெண்டைக்காய் பொரியல். எங்கள் வீட்டுக்காரருக்கு எந்திரிச்ச உடனே டீ வேணுங்க. அது பிளாக் டீயோ பால் காப்பியோ எதுனா ஒன்று வேணும். அவங்களுக்கு அது கம்பல்சரி. அதனால் நான் எந்திரிச்சதும் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பண்ணுறேன்னா இல்லையா, பிளாக் டீயோ இல்லை பால் டீயோ போட்டு வச்சுருவேன். எனக்கு ஸ்கூலோ ஆஃபீஸோ போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் போக வேண்டிய தூங்குறது பாருங்க எப்படி தூங்குறாங்க. சப்ஜி ஆயிடுச்சு எப்படியோ. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்பாத்தி பண்ணுறது தான் மிச்சம். நான் எப்போவுமே வந்து கோதுமை அரைச்சி வச்சுருவாங்க. அதில் மில்லட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி வைக்கிறது. அதனால் பிள்ளைங்களுக்கு மல்டி கிரெயின்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அதனால தான் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருவேன். டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் வந்து பசங்களுக்கு ஒரு நெல்லிக்காவோ இல்லை புதினாவோ இல்லை வெள்ளரிக்காவோ கேரட்டோ ஏதாவது போட்டு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் கொடுங்க. ரொம்ப நல்லது வளர பிள்ளைங்களுக்கு. அது வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் பசங்களுக்கு. அவ்வளோதான், சப்பாத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அப்புறம் காலைல சாப்பிட்டு போகிறதுக்கு முட்டையில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இது போட்டு அது ஒரு முட்டை எக் ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வயிறு ஃபீலிங்காக இருக்கும், பசிக்காது. அதுக்கு கொஞ்சம் கவனிச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. பசங்க கூட நாமளும் போனால் மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் மாதிரியாக அதனால டெய்லி பசங்க கூட விளையாடுங்க. என்ன கேட்டிங்கன்னா அவங்க பசங்க போகிறது ஒரு பெரிய லக்கு தானே. இது ஒரு வாக்கிங் கிளாஸ் மாதிரிங்க. வாக்கிங் போகலாம், பிள்ளைங்களுக்கு சைக்கிளிங் போகலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போகலாம். காலைல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனசு. நம்ம இந்த பிரகிருதி கூட வந்து ரொம்பவே அட்டாச் ஆகிடும். இப்போக்கி ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி இந்த ஒரு சின்ன கேண்டுக்குள்ளே இருக்குங்க. இப்படி தாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன் இருக்கும். டெய்லி இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டுருக்கு பல வருஷமாக. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பிடிச்சுன்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Until then, shining from Lala Majnu.